கடந்த ஒரு 18-20 நாட்களுக்கு முன்னாடி விருட்சவன சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற அந்த வண்டி ஸ்டிக்கர் ஓட்டின வாகனத்துல நான் போய் ஒரு பெட்ரோல் பல்க்ல நிற்கும் போல யதார்த்தமா நான் சந்திச்ச ஒரு குழந்தையோட சந்திப்பை பத்தி நான் பகிர்ந்துக்கிறேன்னு ஆசைப்படுறேன். நடிகர் பாலா, அதே மாதிரியா லாரன்ஸ், இவங்க 2 பேருமே சமீப காலமா நம்ம யூடியூப்ல இந்த குழந்தைகளுக்காக, படிக்கிற குழந்தைகளுக்காக ஒரு பெரிய லெவல்ல உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இப்ப நம்ம யூடியூப்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த நிகழ்வுகளை அந்த குழந்தை மனதுல எந்த மாதிரி ஏத்துச்சுன்னு தெரியாது. அந்த குழந்தைக்கு அப்பா இல்ல, அம்மா இருக்காங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. அந்த படிக்கிற குழந்தைக்கு செலவழிக்கிறதுக்கு பொருளாதாரம் பிரச்சனை. ஆனா 10th நல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் மார்க் வாங்கியிருக்கு. அடுத்த படிப்பு படிக்கிறதுக்கு வழி தெரியல. அது வேற ஒரு மினி பஸ்ல, நம்ம டிராவலர்ஸ்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக போய்கிட்டு இருக்க வண்டி, நம்மளோட வண்டியை பார்த்துட்டு அந்த பிள்ளை இறங்கி நம்ம பக்கத்துல நின்றுட்டு, நடிகர் லாரன்ஸ் பாலாவோட நம்பர் அல்லது அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்குங்களா, இருந்தா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு அங்கிள் அப்படின்னு. நம்ம வண்டியை பார்த்து அந்த பிள்ளை கவர்மெண்ட் வண்டி நினைச்சிச்சா, இல்ல ட்ரஸ்ட் வண்டி நினைச்சிச்சா, இல்ல ஏதாவது ஒரு வழியில நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிச்சான்னு தெரியாது. ஆனா அவங்க 2 பேர்த்த மட்டும் முக்கியப்படுத்தி அந்த பிள்ளை கேட்ட கேள்வி அது. அது ஒரு வகையான ஒரு வினோதமா, சினிமாவில் ஏதாவது ஷூட்டிங்குக்காக ஏதாவது சாய்ஸ் கேட்க பாக்குதா அப்படின்னு நினைச்சு நான் என்ன பாப்பா, என்ன விவரம், என்ன நிலவரங்கள் அப்படின்றத பத்தி நான் ரொம்ப இப்போ கொஞ்சம் அப்படியே பேசிட்டு இருக்க போல பயங்கர ஆக்டிவா பேசுது. 10ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளை அது ஒரு 60 வயசு கிழவி மாதிரியா உள்ள ஞானம் அந்த குழந்தைக்கு அவ்வளவு தெளிவா பேசுது. இல்ல அங்கிள், நான் ரொம்ப சூப்பரா படிப்பேன், என் டீச்சர் எல்லாமே நீ ரொம்ப பாராட்டுவாங்க, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிப்பேன், நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஏதோ சொல்லிச்சு. ஆனா அடுத்து படிக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, வழி தெரியல. அதனால படிக்க வைக்கிறதுக்கு அவங்க 2 பேரை படிச்சோம்னா எப்படியாவது நான் படிச்சிடலாமே அப்படின்னு. 7 கோடி ஜனங்கள் இருக்க இடத்துல இப்படி படிக்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு குழந்தைகள் யாரோ ஒரு 2 பேரை மட்டும் முக்கியப்படுத்தி அந்த பிள்ளை அந்த தேடுற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம்னா, நாமெல்லாம் வெக்கப்பட்டு தலைகுனி என்ற நிலைதான் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு. எத்தனை பேரு நம்ம படித்து வளர்ந்த இடங்களை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, நல்லா படிக்கிற குழந்தைகள் அடுத்து படிக்கிறதுக்கு வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க அந்த தவிப்புகளை நாம தூக்கி விடுறதுக்கு நல்ல அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். அந்த தனிப்பட்ட அந்த 2 பேரும் என்னத்தை அந்த உலகத்துல மாற்றி அமைச்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த 2 பேரும் இந்த உலகத்துல உள்ள அத்தனை குழந்தைகளையும், நம்ம தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை குழந்தைகளையும் அவங்க தத்தெடுத்துட முடியுமா? இல்ல தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை குழந்தைகளையும் அவங்க நல்ல நிலைமையில படிக்க வச்சிட முடியுமா? ஆனா அந்த 2 பேருமே அவங்கனால இயன்றதை செய்யறதுனால மட்டும்தான் அந்த குழந்தையோட மனசு பாதிக்கப்பட்டு அந்த குழந்தை அந்த 2 பேரை தேட தொடங்கியிருக்கு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு காலேஜுக்கு போயிருக்கப்ப, அகரம்ன்ற அறக்கட்டளையோட அந்த ஒரு அட்ரஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை என்கிட்ட கேக்குது. காலேஜ் படிக்கிற பிள்ளை, ஒரு அறக்கட்டளையோட சேவைகள் எனக்கு வேணும், ஃபீஸ் கட்ட முடியல, மெஸ் ஃபீஸ் கட்ட முடியல, ரொம்ப நாள் வெளியிலேயே நிக்க வேண்டியதா இருக்கு, மிகப்பெரிய அளவுல மன உளைச்சலா இருக்கு, ஆனா படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ரொம்ப திறமைகள் இருக்கு, நான் பெரிய அளவுல வாழ்ந்து காட்டுவேன், ஆனா எனக்கு செலவழிக்கிறதுக்கு ஆள் இல்ல, எனக்கு என்னோட பின்பக்கத்துல உள்ள அந்த ஆட்கள் இல்ல, எனக்கு உறவுகள் இல்ல, பொருளாதாரத்தோட பிரச்சனைகள் இல்ல, ரொம்ப பின்தங்கிய நிலையில நாங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம், எங்களுக்கான வாழ்வாதாரம், எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துன்றது எங்களுக்கு அதை இயற்கை எங்களுக்கு முறையா கொடுக்கல, முறையா கொடுக்காதனாலதான் இன்னைக்கு நாங்க கண்ணீரோடைய எங்களை ஒவ்வொரு நாளையும் நாங்க விடியலா நாங்க கடத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போல. இதுல நாம எவ்வளவு பெரிய ஒரு நிலைக்கு நாம வெட்கப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? அந்த குழந்தைகளோட 2 குழந்தைகள் நான் பேசின அந்த வார்த்தைகள் பெரிய லெவல்ல ஒரு பெரிய பாதிப்பை தான் நமக்கு கொடுக்குது. அகரம் அறக்கட்டளைனால யாரு என்ன பண்றான்னு தெரியாது, அதை பத்தி முழுமையான விவரம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த அறக்கட்டளை அந்த குழந்தையோட மனசை ரொம்ப தேடல தொடங்குது. இது மாதிரி எத்தனை பேர் தெரியுமா, அவங்களோட மெஸ் ஃபீஸ் கட்ட முடியாம, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாம, டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம எல்லாம் ஒரு 10 ரூபா முளை 10 ரூபா பூவை வாங்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். 1000 ரூபாய் பொருளை பிராண்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு 14,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு நிக்கிறோம். 1300 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சட்டை
நாம 9,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். 4 டைம் 5 டைம் அந்த சட்டை நம்ம போட்ட உடனே அதுக்கடுத்து தூக்கி நம்ம வந்து தூக்கி ஓரத்துலதான் நம்ம தூக்கி போட போறோம். நம்மளோட மானத்தை மறைக்கிறக்குரிய ஆடைக்கே நம்ம ஆயிரக்கணக்கில் காசு செலவழிக்கும் போல தன்னோட வாழ்க்கையவே காப்பாத்துறதுக்காக ஒரு 1000, 100, 50 கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற எத்தனையோ குழந்தைகளோட கண்ணீரோட தான் இன்னைக்கு நாமளும் சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஓட்டம் சாதாரண ஓட்டம்லாம் இல்ல. நாம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில இந்த சாதாரணமா வாழ்க்கையில இல்ல. இந்த பிரபஞ்சத்துல நாமளும் இந்த மனிதனா படைக்கப்பட்டதான். எல்லாமே பகவத்கீதை சொல்ற மாதிரியா எது நடப்பதோ அது நமக்காகத்தான் நடக்குது. எது கிடைத்ததோ அது இங்கிருந்து தான் கிடைக்கப்பட்டது. எது நடக்கவிருக்கிறதோ அதுதான் நடந்த தீரும் அப்படின்றதா பகவத்கீதை பலவித கட்டங்கள்ல நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்க. மனிதனோட வாழ்க்கை ஒழுங்கு நெறிமுறைகளை உருவாக்குறதுக்காக கொண்டு வந்த எத்தனை யுக்திகளை நமக்குள்ள ஃபார்முலா சூத்திரத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாலும் இந்த பிஞ்சு குழந்தைகளோட ஏக்கத்துக்கு நம்மளால என்ன செஞ்சிட முடியும் நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து அரசு தான் அத்தனையும் வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த அரசவே நடத்துற இயக்கத்தை நாம தானே நம்ம கையில விரல் மயில நம்ம நிர்வகிக்கக்கூடிய சக்தியை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கு. அத்தனையும் வந்து அரசு தான் பார்க்கணும் அப்படின்னா நாமெல்லாம் மனிதனை பிறந்ததுக்கான மனிதத்தை நம்ம கடைபிடிக்கிறதுனா அதெல்லாம் அதுக்கு எந்த விதத்துல வந்து நம்மள மாறுதட்டி நிக்க முடியும் நினைக்கிறீங்க? இந்த இரு குழந்தைகள் மாதிரியா எத்தனையோ குழந்தைகள் உங்களோட வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ உங்களை சுத்தியோ நீங்க போற யாத்திரைகள்லயோ உங்களோட விழாக்கள்ல நடுவுலையோ ஏதோ ஒரு குழந்தைகள் படிப்புக்கு வழி இல்லாத நிலையில பாதிக்கப்பட்டா நீங்க விரயமாக்கப்படுற ஏதாவது ஒரு பொருளோட விலைய அந்த படிக்கிற குழந்தைகளுக்காக நீங்க செலவழிச்சீங்கன்னா நம்மளோட அடுத்த தலைமுறைகள் நிச்சயம் மிகப்பெரிய அளவுல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்றத பத்தி நான் பகிர்ந்துக்கிறது விரும்புறேன். நாம அவசியம் இல்லாம நாம செய்ய போற ஒவ்வொரு விஷயங்களும் நாம வந்து ஆடம்பரமா செய்யற ஒவ்வொரு வைபவங்களும் பல 100 குழந்தைகளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னா அப்படியாப்பட்ட நிகழ்வுகளுக்காக ஒரு வாழ்க்கைக்காக அப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயத்துக்காக அப்படிப்பட்ட மனித மாற்றத்துக்காக நம்மளோட ஆடம்பர வாழ்க்கைக்கு நாம செலவழிக்க போற செலவினங்களுக்கு அது எத்தனை குழந்தைகளை வந்து வாழ்க்கையை தூக்கி விடுறதுக்கு பயன்படுத்தலாம் இல்லையா? ஏன்னா 1000 வகையான ஒரு பரிமாற்றங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோடீஸ்வரனோட கல்யாணத்தை நம்ம இப்ப சமீபத்துல பார்த்தோம். ரத்தன் டாட்டா தன்னோட வருமானத்துல 60% பங்கை வந்து ஆதரவற்றவர்களுக்காக செலவழிக்கிறார்ன்றதை பத்தி நாம வந்து பலவித நேரங்கள்ல நாம பல நிகழ்ச்சிகள்லையும் பல தகவல்களையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இது மாதிரி இன்னும் எத்தனையோ கோடி பேர் நம்மளை சுத்தி வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க. நாம எல்லாருமே ரத்தன் டாட்டாவா மாறிட முடியாது. நாம எல்லாமே ரத்தன் டாட்டாவா வாழ்ந்துட முடியாது. ஆனா நாம எல்லாருமே ரத்தன் டாட்டா செய்யற சேவைகள்ல ஒரு பகுதியாவது நம்ம நிச்சயம் வந்து நாம வந்து செயல்படுத்த முடியும் இல்லையா? நம்மளால் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரத்தோட நாம செய்ய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவின்றத மிகப்பெரிய கடமை மிகப்பெரிய ஒரு நம்மளோட உணர்வு பூர்வமான ஒரு ஸ்தானம் அப்படின்ற படிக்கிற குழந்தைகளுக்கு தேவையான அந்த ஒரு சிறிய உதவிகளை நாம செய்தண்டா நம்மளோட அடுத்த கட்ட தலைமுறை அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை மனித இனத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துல நாடு வல்லரசாகும்ன்றத கொண்டு வர்றதுக்குரிய மிகப்பெரிய அஸ்திவாரமே இந்த மாணவ செல்வங்கள் தான். அவங்களுக்காக நம்மளோட நேரங்களை செலவழிச்சு நம்மளோட பொருளாதாரத்தை நம்மளோட உதவிகளை கை கொடுத்து தூக்கி விட்டோம்னா நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளோட நாடு நமக்கு நிச்சயம் அடைய முடியும்ன்றத பத்தி தான் நான் பகிர்ந்துக்கிறதுல நான் விரும்புறேன்.